ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கேப் அப்பாக இருந்தது. ஸோ என்னதான் கேப் அப் ஆனாலும் கண்டினியூஸாக செல் ஆகி தான் முடிஞ்சிருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ 150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து செல் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்க போகுது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கான லெவல்ஸ் பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுறது வந்து 22,523க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து 22,523 கீழேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம 22,523 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,621 அப்படிங்கிறது மைனர் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் 22,763 அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,900 அது வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,900 அதாவது 22,300 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாகவும் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 22,200ங்கிறது சப்போர்ட் லெவலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ இதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுக்கும். இன்கேஸ் கீழே வருது அப்படின்னா இது வரைக்கும் வந்து கூட சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த 48,652ன்ற ரெசிஸ்டண்ட்டை வந்து கீப்பான் வந்து அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா 48,064 சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகிட்டு மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி போகுது அப்படின்னா 48,652 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 49,000 அடுத்து பிரேக் பண்ணணும். பிரேக் அதுதான் அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து 48,060 அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,635. ஓகேங்களா. ஐடி தாங்க செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. என்னதான் மொமெண்டம் பாசிட்டிவ்லேயே கொண்டு போக ட்ரை பண்ணாலும் மேலே ஏறி நல்ல ரெக்கவரி மோட் போயிட்டு கம்ப்ளீட் செல்லிங். ஐடியோட செல்லிங் வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு சைட் வேஸில் இருக்குது. நான் கூட ஆக்சுவலி இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும், அதாவது டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். ஸோ அது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பிரேக் அவுட் ஆகலை. நல்ல க்ளோசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் கீழே வருது அப்படின்னா இது வந்து அடுத்த ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்னுக்கு வந்து மூவ் ஆன் ஆக போகுது. 33,371 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் வந்து 33,300 வரைக்குமே வந்து போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி வந்து ஆனால் பிரேக் அவுட் எடுக்கிறது வந்து 33,825 பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 35,000 தான் இருக்கும் இந்த பேட்டர்னுக்கு. ஸோ பார்ப்போம் இந்த பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் எடுக்குதான்னு சொல்லிட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்டில் அந்த 1,524 அது பிரேக் பண்ண முடியாமல் 4 நாளாக தடுமாறிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இப்போ 1,509 1,510ன்னு வச்சுக்கோங்களாமே. ஸோ கேப் அப்பு அப்படிங்கிறது 14 பாயிண்ட்டுக்கு மேலே நடந்தால் மட்டும்தான் அதை பிரேக் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பான் அந்த சைடு வேஸை வந்து அவன் பிரேக் பண்ணவே மாட்டான். ஸோ கம்ப்ளீட் ஒரு சைடு வேஸ்லேயே தான் இருக்கான் ரொம்ப நாளாகவே. ஸோ இந்த ஒரு சைட்வேஸ் ஜோனுக்குள்ளேயே ரொம்ப நாளாக சஸ்டெயின் ஆகிட்டுருக்காப்புல. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஏதாவது ஒரு பக்கம் நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாளாக அந்த சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 27 ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாகவே இந்த சைட்வேஸில் தாங்க இருக்குது. சரி, இதில் ஏதாவது பிரேக் அவுட் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன் போகிறவங்க 10 பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.